ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். ஸோ இன்றைக்கி நம்ம சம்மருக்கு நல்லா ரிஃப்ரெஷிங்கான ஒரு கேரட் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரமதானும் வருது. ரமதானுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஜூஸ் குடிப்போம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜூஸரில் வந்துட்டு ஆரஞ்சு உரிச்சிட்டு அந்த ஆரஞ்செலாம் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அதை அரைச்சி தனியாக வச்சிடுறோம். தண்ணி ஊற்றி அரைச்சதை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டோம். இப்போ அதே ஜூஸரில் கேரட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கேரட்டை ரவுண்டாக கட் பண்ணி அதை போட்டிருக்கோம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் அரைச்சி அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுல்லையே ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம உங்கள் தேவைக்கு ஏற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் கம்மியாக சர்க்கரை வேணும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் அதிகமாக வேணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அதை நல்லா ஊற வச்சுருக்கோம். அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரிஃப்ரெஷிங்கான சூப்பரான ஃப்ரெஷ்ஷான சம்மர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.